அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார ராசி பலன்கள் சொல்வதற்கு முன்னர் ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். 13/1/2025 அன்று ஆருத்ரா தரிசனம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. சிவாலயங்களில் மிகவும் விசேஷமாக சிவ வழிபாடு செய்யக்கூடிய நாளாகும். அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதுபோல் உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்திலே பொங்கல் வருகின்ற காரணத்தால் பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி தொடர்ந்து உங்களுக்கு ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்பொழுது நீசமாகி இருக்கிறார், சற்று பலம் குறைந்து இருக்கிறார் என்று வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சரியான முறையில் நேர்மையான முறையில் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். காலையிலே எழுகின்ற நேரத்திலே சோம்பல் அதிகமாக இருக்கலாம். இந்த சோம்பலை நீங்கள் வரவழைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு இரவு நேரங்களில் நன்றாக தூங்கி எழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் நல்ல இடத்திலே இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதார வரவுகளையும் கொடுப்பார். தொழிலில் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நண்பர்கள் மூலமாக நல்ல தொழில்கள் அமையலாம். நீண்ட நாட்களாக மனதிலே நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால், குறிப்பாக நமக்கு சொந்த தொழில் அமையவில்லை என்று நினைத்திருந்தாலோ அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கிறது என்று நினைத்தாலோ அவைகளெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு படிப்படியாக அமைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். அவர் இடம் மாறுகின்ற நேரத்திலே சுமார் 3-4 மாதங்கள் இருக்கிறது. அதன் பின்னர் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாராளமாக வந்து சேரும். பொதுவாக இந்த 2025 உங்களுக்கு நன்றாகவே அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பெரிய முதலீடுகள் ஏதாவது செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு தகுந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சற்று அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்போதும் எதிர்பார்த்து இருப்பவர்கள்தான். எனவே அலைச்சலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நிறைய உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் நன்றாக அலைந்து தெரிந்து வந்தால்தான் நிச்சயமாக நல்ல பலன்களும் வருமானங்களும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். முன்கோபங்கள் சற்று அதிகமாக வரலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று வருத்தப்படக்கூடிய நிலைமை கூட உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வரலாம். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் என்றால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். குடும்ப ரகசியங்களை வெளியிலே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற உண்மையை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அதன் மூலமாக உங்களுக்கு வெளிநபர்கள் மூலமாக சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. சுப விரயங்கள், அதாவது செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் உங்களை பெரிய பாதிப்புக்கு எதுவும் ஆளாக்காது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்களது தொழில் உண்டு, சரியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களது ராசியிலே யோகாதிபதி செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் யோகாதிபதி ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது உடல்நலத்தில் சிறிய குறைபாடுகளை, குறிப்பாக இரத்த சம்பந்தமான நோய்கள் ஏதாவது ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உயர் இரத்த அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. உடல்நலத்தில் சற்று அதிகமாக இந்த வாரத்திலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் நீண்ட நாட்களாக உடல்நலத்தில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டு, குறிப்பாக ஜீரண சம்பந்தமான உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டு இருந்தால் இந்த வாரத்திலே அது நடைபெறக்கூடிய
வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் சிறு சிறு இடையூறுகளை கொடுத்தாலும் உங்களது தேவைக்கு ஏற்ற பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நிலையிலே அவர் செயல்பட்டு உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். MS Gold, a lifetime investment. சிம்ம ராசி நேயர்களே, தை மாதம் பிறக்கப் போகிறது அல்லவா? மகர ராசியிலே சூரிய பகவான் நடமாட இருக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலே இப்பொழுது போய் அமர்கிறார். 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். அதாவது அந்த ஸ்தானங்களிலே கிரகங்கள் இருந்தால் அவர்கள் மறைந்து விடுவார்கள், அதாவது மறைக்கப்பட்டு விடுவார்கள் என்ற ஐதீகம் ஜோதிடத்திலே இருக்கிறது. இருந்தாலும் 6ஆம் இடம் என்பது நோயை, கடன், எதிரியை இவர்களையெல்லாம் ஒன்று சேர கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடமாகும். உங்களது தகுதிக்கு மீறி உங்களுக்கு கீழே இருப்பவர்களிடம் ஏதாவது பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொண்டு கடந்த காலத்தில் செயல்பட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களால் உங்களுக்கு இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்கத்தின் எதிர்ப்புகளும் கூட ஏற்படக்கூடிய காலகட்டம் காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று இருக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புத பகவானும் சூரிய பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் சரி, 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பயணத்தால் கல்வி யோகம் அதிகமாக இருக்கிறது. இதுவரை கல்வியிலே நல்ல தகுதி பெற்ற இடம் கிடைக்காத காரணத்தில் படிப்பை விட்டவர்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி துறையில் ஈடுபடலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இடையூறுகள் வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பும் கூடி வருகிறது. ஒரு சிலர் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று உயர்கல்வி கூடங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த வாய்ப்பும் இந்த வாரம் கூடி வரக்கூடிய ஒரு நிலை அதிகமாக காணப்படுகிறது. எனவே உங்களது கல்வியில் நீங்கள் அதிகமான ஆர்வம் கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை மாணவர்களாகிய நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதோடு வெளி வட்டாரங்களிலும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். குரு பகவான் பொதுவாக ஜீரண சக்திகளுக்கு உரிய கிரகமாகும். ஏனென்றால் அது ஒரு நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நோயின் தன்மைகளை சற்று அதிகமாக்கி கடந்த காலத்தில் கொடுத்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களது விரயஸ்தானத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற காரணத்தாலும் 2ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல தூக்கம் வருகின்ற நிலையை கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் உபாதைகளை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் என்பது உணவு பழக்க வழக்கங்களில் நாம் சற்று கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் நேரம் தவறி உணவுகளை எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக ஜீரண உறுப்புகளில் கோளாறுகள் வரலாம். ஆனால் இப்பொழுது சரி செய்யக்கூடிய நேரம் காத்திருக்கிறது. நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, 3ஆம் இடத்திலே சூரியனும் புத பகவானும் அமைந்திருக்கிறார்கள். விருச்சக ராசிக்கு சூரியன் அட்டமாதிபதி என்ற அந்தஸ்தை பெற்று இருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் அந்த வாய்ப்புகளில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டு உங்களுக்கு அது கை நழுவி போய்விடக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. தொழில் ரகசியங்களை நல்ல நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்ப தேர்வு ராஜேஸ்வரி Just a
என்னங்க தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? மகிழ்ச்சியான குடும்ப ஷாப்பிங் மால் ராஜி சில்க் பேலஸ். தனுசு ராசி நேயர்களே, நல்ல தொழில்கள் அமையலாம், நல்ல கல்வி அமையலாம், திருமண வாய்ப்புகள் இனி தை மாதத்திலே தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு கடந்த மாதத்தில் சூரிய பகவான் ராசியிலே இருந்து பல சிக்கல்களை, மன அமைதியை குறைத்திருக்கலாம். இப்பொழுது 2ஆம் இடத்திற்கு சென்று இருக்கின்ற காரணத்தால் அந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக நிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. எனவே இனி வரும் காலத்தில் உங்களது தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் பிரிந்திருந்தால் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி இணைந்து ஏதாவது வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும், புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் இனி ஆரம்பமாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், அவர்களிடம் தொடர்ந்து ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, சூரிய பகவான் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்திலே ராசிக்கு அதிபதி சனி பகவான் இருக்கிறார். நிதானமாக பேச வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தைரியஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவார், நல்ல வருமானங்களையும் கொடுப்பார். வெளியிடங்களில் அல்லது வெளியூர்களில் நல்ல தொழில்கள் அமையலாம். 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்திருக்கிறார். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமைந்திருக்கிறார். ஆனால் அந்த நீசம் பெற்ற இந்த அமைப்பு உங்களுக்கு பெரிய பாதிப்பை எதுவும் கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானின் பார்வையே பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்ற காரணத்தால் நிதானமாக செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ராசியிலே ராசிக்கு அதிபதி, 2ஆம் இடத்திலே ராகு பகவான். நல்ல நண்பர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நலத்திலும் சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொலைதூரத்தில் இருப்பார்களேயானால் இந்த வாரம் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அவர்களை சென்று பார்த்து வர வேண்டும், அவர்களது ஆசீர்வாதங்களை பெற்று வர வேண்டும் என்ற அமைப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நோயை கொடுக்கக்கூடிய இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அது பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்காது, மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறார். இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வாரம் முழுவதும் நல்ல நிலையிலே நடமாடிக்கொண்டு இருக்கிறார். மனதிலே அமைதி, குடும்பத்திலே நிம்மதி, கொடுக்கல் வாங்கல்களிலே திருப்தியான ஒரு நிலைமை, இதுவரை கடன் வாங்கியிருந்தவர்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவைகளெல்லாம் இந்த வார இறுதியிலே உங்களுக்கு கூடி வர இருக்கிறது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளையும் செய்வார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல துணிச்சல் இருக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலே சற்று பலம் குறைந்து இருக்கிறார். இருந்தாலும் குடும்பத்திலே குழப்பங்கள் எதுவும் வராது என்று தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு, குறிப்பாக உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நண்பர் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் குழந்தைகள் மூலமாக கல்வி கற்கக்கூடிய இடங்களிலிருந்து சிறிய குறைபாடுகள் ஏதாவது உங்களுக்கு வந்து சேரலாம். அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்திலே சனி பகவான். தூக்கத்திற்கு நீங்கள் விடை கொடுத்து விட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. காரணம், இரவு நேரங்களில் தூக்கம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். மன நிம்மதி வேண்டும் என்ற காரணத்தால் மாலை வேளைகளில் ஆலய வழிபாடுகளோ அல்லது இல்ல வழிபாடுகளையோ சிறப்பாக செய்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். MS Gold, a lifetime investment. நேயர்களே, இந்த வாரத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம், குறிப்பாக வழிபாட்டிற்கு உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. வியாக்கிரபாதர் என்ற முனிவருக்கும்
பதஞ்சலி முனிவருக்கும் தனது ஆனந்த தாண்டவத்தை தில்லையிலே, அதாவது சிதம்பரத்திலே சிவபெருமான் ஆடிக்காட்டிய அந்த ஆனந்த தாண்டவம்தான் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படும். வீட்டில் இருந்தபடியே தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் இந்த வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.